ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் எல்லாருக்கும் லக்ஷ்மி பிரியா சுவாமி 2 பேரோட நடிப்பு ரொம்பவே பிடிக்கும். 2 பேருக்கு இண்டிவிஜுவலான அவார்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருக்குது. ஏன்னா இண்டிவிஜுவலான அவார்ட் ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட ஆக்டிங்கை ரெகக்னைஸ் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது பேரா கொடுக்குறாங்க அப்படின்னும்போது ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. இதுவும் அவங்களோட ஆக்டிங்கை வச்சு தான் அந்த பேர் எல்லாரோட மனசுலையும் இடம் பிடிக்குது அப்படிங்கிறது. ஆனால் இண்டிவிஜுவலான அவார்ட் கிடைக்கல அப்படிங்கிற வருத்தம் எல்லாரோட மனசுலையும் இருக்க தான் செய்யுது. இது ஒரு பக்கம் அப்படின்னும்போது இன்னொரு பக்கம் இன்னைக்கு அந்த சின்னதாக ஒரு கிளிப்பிங் நம்ம விஜய் காவேரி 2 பேரும் ஸ்டேஜில் இருந்த அந்த ஒரு கிளிப்பிங் மட்டும்தான் நான் பார்த்தேன். விஜய் நிறைய பேர் குறை சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஏன் அந்த குறை சொன்னவங்களுக்கு யாருக்குமே குரேஷி பேசினதெல்லாம் தப்பாகவே படலை அப்படின்னு தெரியலை. அங்கே ஆக்சுவலாக அவங்களுக்கு 4 ஜோடின்னு நினைக்கிறேன். 4 ஜோடி சீன்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி போடும்போது இடையில இடையில வீக்காவோட அந்த கமெண்ட்ஸ் எல்லா ப்ரமோஸ்லேயும் போயிட்டு அவங்க போடுற அந்த கமெண்ட்ஸை எடுத்து எடுத்து போட்டுட்ருந்தாங்க. இன்னொன்று ப்ராப்பரான ஒரு எடிட்ஸ் வீக்காக்கு இல்லை. அது கன்ஃபார்மாக சொல்லியே ஆகணும். இப்போ மற்ற ஜோடிக்கு ஒரு நாமினேஷனுக்கு எடிட் போடுறீங்க அப்படின்றது வேற. வின்னிங் பேருக்கு எடிட் போடுறீங்க அப்படின்னும்போது ரொம்பவே அழகான க்யூட்டான அந்த பேரோட நிறைய சீக்வன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு 3-4 சீன்ஸாவது அதை போட்டிருக்கலாம். அந்த ஒரு கிளிப்பிங் மிஸ் ஆச்சு, போடவே இல்லை. இன்னொன்று அந்த கிளிப்பிங் போடலை ஒரு பக்கம், இன்னொன்று ரசிகர்களோட அந்த கமெண்ட்ஸை திரும்ப 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 போட்டுகிட்டே இருந்தாங்க. ரசிகர்களோட கமெண்ட்ஸுக்காக தான் அங்கே அவார்ட் கொடுத்தீங்களா புரியலை. அப்போது ஹீரோ ஹீரோயினோட நடிப்பு அந்த ஜோடி நடித்து தான் மக்களோட மனசில் அந்தளவுக்கு இடம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஜோடிக்கு அவார்ட் கொடுக்கலையா, அதை நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நீங்களாம் ஆல் செட் பண்ணி கமெண்ட்ஸ் போடுறீங்களா அப்படின்ற கேள்வி எங்கே பார்த்தாலும் இதே கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. என்ன ஆன்சர் வேணும்? நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்களா, பண்ணுறோம் அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்களான்னு தெரியலை. ஆனால் அங்கே லக்ஷ்மி பிரியா ரொம்பவே ஸ்மார்ட்டாக பதில் சொல்லி சமாளித்தாங்க. அதுவும் அதர் சேனல்ஸ்லாம் போய் கமெண்ட் போடுறாங்க அப்படின்றதெல்லாம் எப்படி சொல்கிறது, அவங்கள பாராட்டணும்னு சொன்ன மாதிரி தெரியல. அதை பார்க்கும்போது ஏதோ பேசணும் அப்படின்னு பேசின மாதிரி தோணுச்சு. பண்ணா கலாய்க்கிறேன் பேர் வழின்னு பிரவீன் சாரையும் ஒரு விஷயம் சொன்னாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, கமெண்ட் போடுறாரு அப்படின்ட்டு. கமெண்ட் அவர் போடுற மாதிரியே சொன்னார். பிரவீன் சார் தான் போட வைக்கிறாருன்ற மாதிரி விஜயோட ரிப்ளை இருந்துச்சு. ஆனால் பிரவீன் சார் போடுறாரு அப்படின்ற மாதிரி இங்கே குரேஷி சொன்னார். எது எப்படி இருந்தாலும் நீங்கள் பண்ணுறது எல்லாத்தையுமே ரசித்து ஒரு 4 எடிட்ஸை பண்ணி 4 கப்புள்ஸ் ரசித்து சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபைனலாக முடித்தாங்க. ஓவர் டிசப்பாயின்மெண்ட் தான். உங்களோட கருத்துக்கள்? லாஸ்ட் டைம் இதே ஃபேவரட் அவார்ட் தொகுத்து வழங்கினது நம்மளோட பிரியங்கா மாக்காப்பா. பிரியங்கா அவ்வளோ பாசிட்டிவாக, அவ்வளோ மோட்டிவேட்டடாக, அவ்வளோ ஒரு நல்ல வேர்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க நம்மளோட சுவாமிக்கும் லக்ஷ்மிக்கும்.